தலைவாசல் அருகே கருவில் இருக்கும் பாலினத்தை கண்டறிய ஸ்கேன் செய்த இருவரை சுகாதாரத்துறையினர் சினிமா பாணியில் விரட்டி பிடித்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கர். சங்கர், வணக்கம். இந்த ஸ்கேன் சம்பவம் தொடர்பான தகவல் வெளியானது எப்படி, தற்பொழுது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்பா விரிவா பதிவு பண்ணுங்க. தருமபுரி மாவட்டத்தில் இருந்து ஆண் பெண்ணா என கண்டறியும் குழு ஆங்காங்கே விசாரணை நடத்தி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி தருமபுரி மாவட்டத்திலிருந்து பெண்களை அழைத்து வந்து சேலம் மாவட்டம் மணிவிழுந்தான் வடக்கு புதூர் பகுதியில் ஆணா பெண்ணா என பரிசோதித்து அவர்களுக்கு சொல்வதற்கான ஒரு குழு இயங்கி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டு, அந்த கார் தருமபுரி மாவட்டத்திலிருந்து கிளம்பும் பொழுது சுகாதாரத்துறை அலுவலர்கள் தலைமையிலான குழு அதனை பின்தொடர்ந்து வந்துள்ளது. அப்பொழுது மணிவிழுந்தான் பகுதியில் அந்த பெண்களை வைத்து ஆனா பெண்ணா என ஸ்கேன் செய்து கொண்டிருக்கும் போது கையும் களவுமாக பிடிபட்டனர். தருமபுரி மாவட்ட சுகாதார இயக்குனர் சாந்தி தலைமையிலான குழுவினர் இந்த ஈடுபாட்டில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து ரொக்கப்பணம் 20,000 மற்றும் ஆனா பெண்ணா கண்டுபிடிப்பதற்கான ஸ்கேன் கருவிகளை பறிமுதல் செய்தனர். அங்கு இந்த அசகலத்தூர் பகுதியைச் சேர்ந்த மணிவண்ணன், மல்லூர் பகுதியைச் சேர்ந்த பிரசாத் ஆகிய இருவரும் இந்த பணியில் ஈடுபட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களை கைது செய்து தலைவாசல் காவல்துறையிடம் சுகாதாரத்துறையினர் ஒப்படைத்தனர். நன்றி சங்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.